அண்மை செய்தி குரூப் 2 முதல்நிலை தேர்வு முடிவுகளை தற்போது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், தேர்வர்கள் இந்த முடிவுகளை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? விவரங்கள். வணக்கம் அருணே. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 அறிவிக்கை என்பது பட்டியல் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது மிக முக்கியமாக சொன்னா இந்த அறிவிக்கை என்பது 15/7/2000 அன்று அறிவிக்கை வெளியிட்டது. இத்தேர்விற்கான முதல்நிலை தேர்வு என்பது 28/9/2020 நடைபெற்றது. இத்தேர்விற்கு 5,53,634 எழுத அனுமதிக்கப்பட்டனர். மேற்படி இத்தேர்வினை 4,20,210 பேர் தேர்வு எழுதினார்கள். இத்தேர்விற்கான தேர்வு முடிவுகள் குறிப்பாக டிசம்பர் மாதம் 2000 வெளியிடப்படும் என தேர்வாணைய நிலையில் தற்சமயம் அந்த தேர்வு அறிவிக்கும்போது வெளிவந்திருக்கிறது. தொகுதி 2 மற்றும் தொகுதி 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வு பதிவெண் கொண்ட பட்டியல் தற்சமயம் குறிப்பாக தேர்வாணைய வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது உள்ளடக்கிய பதவிகளுக்கான முதன்மை தேர்வு என்பது அதாவது தாள் 2 பொது அறிவு, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு கணினி வழி தேர்வாக நடத்தப்படும் என அறிவிக்கையில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக தொகுதி 2A பணிகள் தாள் 2ற்கான முதன்மை தேர்வு OMR முறையில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இத்தேர்வு தேர்வாணைய வலைதளத்தை தொடர்ந்து பார்வையிடுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் தொடர்பாக செயலாளர் சண்முகம் அவர்கள் தொடர்பான அறிக்கையை தற்சமயம் வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் தேர்விற்கான தேதியும் அறிவித்திருக்கார். 2ஆம் தேதி என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த தேர்வை பொறுத்த வரைக்குமே அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வாணைய கீழ்காணும் முதலில் நடத்தப்பட்டது தேர்வுகள் இத்தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இத்தேர்வுக்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் கீழ்காணும் தேர்வுக்கான முதன்மை தேர்வுகள் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வுகளின் பதிவெண் கொண்ட பட்டியல் தேர்வாணைய வலைத்தளம் குறிப்பாக http://tnpsc.gov.in வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அமேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.